வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் சதுர்கிரக யோகம். 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி காலம் 1/8/2024 முதல் சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் 6/8/2024 சந்திரனும் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 17/8/2024 சூரிய பகவான் சிம்மத்திற்கும் 31/8/2024 புதன் பகவானும் சிம்மத்திற்கு. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லாங்க. எந்த விஷயத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக நிற்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டதுன்னா மறுபடியும் அந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையும் அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே தனக்குன்னு ஒரு கொள்கையோடு வாழக்கூடிய நபர்கள் என்று சொல்லலாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேவையில்லாத ஒரு சில சரிவுகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. தனக்கு எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி எனக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. அப்படி கிடைச்சது அப்படின்னா என்னுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது எனக்குன்னு கிடைக்கிற வேலையிலே சரியாக அதாவது பிடிச்ச மாதிரி ஒரு வேலையும் அமைய மாட்டேங்குது. அப்படியும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த நிரந்தரமாக இல்லாத இருக்கிறனால அது ஒரு டெம்பரவரி ஜாப் மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் இங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் அதை விட்டுட்டு வேறு ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலைகள்லாம் அப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த நிலை எப்போ தான் மாறும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும். அதாவது இந்த மனைவி, தொழில், கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பில் சேரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் டெம்பரவரியாக செஞ்சிட்ருக்கிற வேலையை பர்மனெண்ட் ஆவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. உங்களுடைய உழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில தகுதி, அதாவது சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பு காலமாக இருக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அப்படிங்கிறது விலகி உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்தாற்போல் சில வேலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு அந்த காலகட்டமாக அமைய போதுங்க இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்கள். அடுத்ததாக இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மறைமுகமாக சில எதிரிகள் மூலமாக பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. எனக்கு வர கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டே இருக்குங்க, எனக்கு கிடைக்காம வேறு ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு. என்ன காரணம்? எல்லாமே கரெக்டான நேரத்தில் நான் கொடுக்க வேண்டிய டெலிவரிஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தேங்க. எனக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், எனக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட்லாம் வேறு ஒருத்தவங்களுக்கு போயிட்டுருக்கு. இதில் எதனால் இந்த பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் நிறைய குழப்பத்தில் இருந்தேன். அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் எனக்கு ஆகாதவங்க, என்னுடைய எதிரிகள் செய்த சில சதிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சது. நான் யாருக்குமே எந்த குறையும் செஞ்சதில்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுத்ததில்லை. என்னால் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் ஒரு கஷ்டத்தை கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னை கெடுக்கணும், என்னை நஷ்டப்படுத்தணும், என்னை ஏதாவது ஒரு விதத்தில் முடக்கணும்னு சொல்லி மற்றவங்களுடைய சதி திட்டத்துலேயும் இந்த உறவினர்கள் மத்தியிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் முன்னேறிடணும், என்னோடய வாழ்க்கை தரம் உயர்ந்துருமோன்னு சொல்லி என்னை தடுக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு ஹெல்ப்னு கேட்டால் எனக்கு செய்கிறதுக்கு ஆட்களும் கிடையாதுங்க. அதே நேரத்தில் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்னால் ஒரு தொழிலை முறையாக செஞ்சு முடிக்கவே முடியல, அதை தொடர்ந்து நடத்த முடியல. ஏன் இந்த இடையூறுகள்? இவங்களாம் எப்போ தான் என்னை விட்டு விலகுவாங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்கள் சில பேரை கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி வாழக்கூடிய சூழலும் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும்
இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஏன்னா இந்த நட்பு ஸ்தானத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது எதிரிகளும் நட்பாய் மாறக்கூடிய தருணமாக இருக்க போது, யாரெல்லாம் வந்து இந்த கூட்டாளிகள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்தவங்களோ அந்த கூட்டாளிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில். திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குங்க. அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எனக்கு நடக்கவே நடக்காதான், தான் நினச்ச ஒரு வாழ்க்கை, தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை கூட என்னால் வந்து சரியாக வந்து அதை அமைச்சிக்க முடியல. அட்லீஸ்ட் அதுவோ ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அந்த வாழ்க்கையாவது எனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் சரியான விதத்தில் நடக்கலை. நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகமாக வருது. எனக்கு சுத்த ஜாதகம், அதே போல் எனக்கு ஜாதகம் வந்து தோஷம் இருக்கும்போது வரக்கூடிய ஜாதகங்கள் வந்துட்டு தோஷ ஜாதகமாக வருது. இதனால் வந்து நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் நடந்துருமா, இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த பரிகாரம் பண்ணால் திருமணம் நடந்துருமான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு கட்டத்தில் இனிமேல் திருமணம் அப்படிங்கிறதே ஒன்று வேண்டாம், குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால ரொம்ப காலகட்டங்கள் தள்ளி போயிடுச்சு. வயது முதிர்வும் ஒரு சில நேரத்தில் காலகட்டங்கள் இதுவும் ஒரு பெரிய தடையாக இருக்குது. 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நான் திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை திருமண யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த அலைன்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஓகேங்க உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, பட் எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குடும்பம் சம்மந்தப்பட்டது, மனைவி கணவனுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் எப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறதும், அண்ணன் தம்பிங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதும், பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதும் குடும்பத்தில் ஒரு நிலை அப்படிங்கிறது. ஏன்னா திசைக்கு ஒருத்தராக பிரித்து வச்சிரும், ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்காதுங்க. நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. இதுக்கு அடுத்தது 2வது ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், ஸோ அந்த வாழ்க்கையாவது நமக்கு நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க, இருக்கிற லைஃபையே உன்னால் சரியாக பார்த்துக்க முடியல, இதுக்கு மேலே உனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சாலும் அது எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீ கரெக்டான நல்லபடியாக இருந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் கூட நடந்திருக்கான்னு நிறைய பேர் சொல்லிட்டு வேணாம், நம்ம மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது யாருமே தெரிஞ்சுக்கல. இந்த காரணத்தினாலேயே குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இல்லை பிரிந்து தம்பதியினர் ஒன்று சேருவோமா அப்படின்னா அந்த மனைவி நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் மனைவிக்கு குறையுமா அப்படிங்கக்கூடிய யோசனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நடக்கும். ஸோ மனைவி கணவனுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு நட்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இது வரைக்கும் வந்து யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக பார்த்தாங்களோ அவங்க கூட உங்களை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும், குடும்ப உறுப்பினர்களுடைய சேர்க்கை ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில். இந்த வீடு வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அதே போல் புதிய வண்டி வாகனங்களுக்கான சேர்க்கையும் நிலம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. பழைய வண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க அதை விற்றுட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையோ, பூர்வீக சொத்துக்கள் எப்படியாவது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு காலகட்டங்களில் கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்க, அந்த இடம் உங்கள் கைக்கு வந்து சேருமான்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. நிதி சம்மந்தப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகுங்க. சொத்துக்கள் அப்படிங்கிறது சேர்க்கை கட்டாயமாக உருவாகுங்க. அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை விட மன ரீதியாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்ம வந்து எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். பட் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா மன ரீதியாகவும் சில பாதிப்புகள், சோர்வு, சரியாக தூக்கம் இல்லை, இதனால் வந்து எந்த வேலையிலையும் முழுமையாக என்னால் ஈடுபட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் கட்டாயமாக விலக போகுதுங்க. இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ குழந்தைங்களுடைய கல்வியிலோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஸோ தன்னோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த
அதாவது கல்வி சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்ல ஒரு அதாவது காலேஜில் சேர்த்தணுங்க இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்லபடியாக ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது, சந்தித்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஒரு கடனுக்கு பயந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்பீங்க. இனிமேல் இந்த கடன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வாங்கவே கூடாதுரா அப்படின்னு யோசித்து இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறதும் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயமாக உருவாகுங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைப்பதற்கான சூழல், இல்லை ஒரு சொத்தை விற்று இந்த கடனை அடைக்கணும், அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்குங்க இந்த காலகட்டங்களில். ஸோ கட்டாயமாக உங்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர்கிரக யோக காலம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.